கழுவுவதுங்கிறது தெரியாமல் போய்விடும். அதனால் இவருடைய செருப்பு காலை எடுத்து எம்பெருமானினுடைய கண்கள் மீது வைத்து தன்னுடைய அம்பராத்தோணியிலிருந்து அம்பை எடுத்து கண்ணுக்கு கொண்டு போகிறார். அப்போது நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னு சொல்லி ஒரு வளையல் போட்டிருந்த ஒரு கை இவருடைய கைகளை பற்றி கொண்டதாம். அந்த வளையல் போட்டிருந்த கை உமையம்மையினுடைய கைகளாம். ஏன்னா தந்தை வருவதற்கு தாமதம் ஆகிவிடுமா, தந்தை வருவதற்கு தாமதமாவதற்கு முன்னாடியே தாய் ஓடி பற்றி கொண்டாலாம், எங்க குழந்தை இன்னொரு கண்ணையும் பேர்த்து எடுத்துடுமோ அப்படின்னு சொல்லி. உடனே சிவபெருமான் இடப வாகனத்தில் காட்சி தந்து இந்த திண்ணனாராக இருந்தவரை அவருக்கு சிவபதம் கொடுத்து, இந்த கண்ணை அப்பியதனாலேயே நீ கண்ணப்பனார் என்று அழைக்கப்படுவாய், இனி இந்த காலத்தி மலையும் உன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவருக்கு சிவபதம் கொடுக்கிறாரு நம்முடைய சிவபெருமான். அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் காளஹஸ்தி போனீங்கன்னா எம்பெருமானை கும்பிடுவதற்கு முன்னால் கண்ணப்பனாருக்கு தனி சன்னதி உண்டு. கண்ணப்பனாரை வழிபட்டு அவருடைய ஆசி பெற்று நீங்கள் எம்பெருமானை தரிசித்து வந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு.